ம் ஸோ அன்பு கேஷ் வித் கேஷ் 20,000 கூட்ஸ் 12,000 மெஷின் 8,000 வச்சு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றா. ஸோ பிசினஸ்க்கு உள்ள என்னெல்லாம் வருது? கேஷும் வருது, ஸ்டாக்கும் வருது, மெஷினும் வருது. கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, கேஷ்ல நம்ம பிளஸ் 20,000 போட்டிருக்கோம், ஸ்டாக்ல பிளஸ் 12,000, மெஷின்ல பிளஸ் 8,000. இது ஓகேவா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. ஓகேவா? இப்போ இது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த என்ட்ரில நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்னா அவன் கேஷா கொண்டுட்டு வர அமௌண்ட்டை நம்ம கேபிட்டலா ட்ரீட் பண்ணுவோம். கரெக்டா? அண்ட் கேபிட்டல்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன? இனிஷியலா பிசினஸ் எதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அது எல்லாமே நமக்கு கேபிட்டல் தான். இது வரைக்கும் பார்த்த சம்ல கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க கேஷ் பிளஸ் கூட்ஸ் பிளஸ் ஃபர்னிச்சர் அசெட்ஸும் வச்சு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இது மூணுமே நம்மளோட கேபிட்டல் தானே? ஆமா மேம். பிசினஸ் இனிஷியலா எதை வச்சு ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் நம்ம கேபிட்டல். ஓகேவா? அப்போ இது மூணையும் ஆட் பண்ணா 40,000 வரும். ஸோ கேபிட்டல்ல பிளஸ் 40,000 போட்டிருக்கோம். இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுது மேம். தவின், உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட்னு இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? அம்மா கிட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வந்து வாங்குறோம் மேம் கடனுக்கு. ஆ அப்போ இங்க எது உள்ள வருது? என்ன ஆகுதுங்க? என்ன கூட்ஸ் இம்பாக்ட் நடக்குது? கூட்ஸ் கூட்ஸ் மேம் வந்து உள்ள கூட்ஸ் வருது உள்ள மேம். வருது மேம். ஸ்டாக் வந்து உள்ள ஓகே, வருது. கூட்ஸ் இல்ல. ஆ ஓகே. கிரெடிட்டா நம்ம வந்து அவனுக்கு திருப்பி பே பண்ணணும் மேம். கேப் லயபிலிட்டி ஓகே, லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் மேம். கரெக்ட். அப்படின்னா நம்ம பிளஸ் இங்க பண்ணும் கிரெடிட். ரெண்டுமே. கரெக்ட். இங்க ரமணி கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டுக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். சோ என்ன ஆகும்? கூட்ஸ் பிசினஸ்க்கு உள்ள வருது. கரெக்டா? அதனால ஸ்டாக்ல பிளஸ் 7,000 நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நீங்க முடிக்க முடிக்க இந்த ஈக்குவேஷன் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அசெட் சைடு என்ன டோட்டல் இருக்கோ சேம் டோட்டல் தான் கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிஸ்க்கு வரும். இங்க ஸ்டாக் கூட்ஸ் உள்ள வர்றதுனால ஸ்டாக்ல பிளஸ் 7,000 போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம இதை கடனுக்கு தானே வாங்கியிருக்கோம். சோ நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும் இல்லையா? அதனால நம்மளோட லயபிலிட்டியும் 7,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப பாருங்க, ஈக்குவேஷன் ரெண்டு சைடும் கேஷ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, அந்த 20,000 அப்படியே இருக்கு. ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 7,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அதனால 19,000 இருக்கு. மெஷின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, அந்த 8,000 அப்படியே இருக்கு. கேபிட்டலும் சேஞ்சஸ் இல்ல, அப்படியே இருக்கு. உங்க கிரெடிட்டார்ஸ் வந்து இப்ப 7,000, அதாவது உங்க லயபிலிட்டிஸ் வந்து 7,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ரெண்டு சைடும் உங்களுக்கு 48,000 தான் டோட்டல் இருக்கும். அப்பனா தான் நீங்க கரெக்டா ஈக்குவேஷன் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? செகண்ட் ஈக்குவேஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. அடுத்தது பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6,900. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஜேர்னல்ல பார்த்த ஒரு டிரான்சாக்ஷன். இதுக்கு மீனிங் என்ன? நான் ஒரு ரமணி கிட்ட நான் வந்து ஃபுல்லாவே 6,900 தான் கொடுத்துருக்கேன் மேம். மீதி ஓகே. 100 இருக்கலாம் மேம். மீதி 100 வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எழிலரசி, என்னது இது? ஏதோ சிம்பிள் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம். மேம் எல்லாம் டிஸ்கவுண்ட் ரிசீவ் தான் மேம் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் மேம் அது. ஆ இது நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, 7,000 ஓகே. ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. 6,900 தான் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் ரிசீவ். உங்களுக்கு என்னன்னு பாக்கணும். அதான் நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆகும். ஓகே. ஆ இது ஓகேவா? அப்போ இதுக்கு இம்பாக்ட் எங்க எங்க வரும்?
கேபிட்டல் தீரன் சொல்றீங்களா? கேஷ் ஓகே. மேம் கேபிட்டல்ல வந்து மைனஸ் ஆகும் மேம். ஏன்னா ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட் வந்து இங்க பாருங்க, பேமெண்ட் மேட் டு ரமணி ஃபுல் செட்டில்மெண்ட் 6900. ரமணிக்கு எவ்வளவு நீங்க பே பண்றீங்க? 6900. 6900. அப்ப நம்ம கேஷ் வந்து 6900 கம்மியாகுமா? அவருக்கு அவங்களுக்கு பே பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்க கேஷ் கம்மியாகுமா? எஸ் மேம். ஓகே. இப்போ அவங்களுக்கு நம்ம 7000 we are liable to pay. பட் ஃபுல்லா அந்த அமௌண்ட் பே பண்ணி ஃபுல் செட்டில்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இனி நம்ம அவங்களுக்கு 1 ரூபி கூட பே பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப அவங்களோட எஸ் லயபிலிட்டி மேம். அப்படியே நமக்கு ரெடியூஸ் ஆயிருமா? எஸ் மேம். 7000. ஆமா மேம். ஓகே. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற 100 என்ன உங்களுக்கு ப்ராஃபிட்டா? தட் வில் இன்க்ரீஸ் யுவர் கேபிட்டல். இது ஓகே மேம். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? உன்னோட ப்ராஃபிட் வந்து இல்ல உன்னோட மேம். கேபிட்டல்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேடா. சவின், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மேம் கேபிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா. ஓகே மேம். உனக்கு அது ப்ராஃபிட் தானே? ஆனா கேபிட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அமௌண்ட் போட்டுருந்தோம். ஆமாடா. ஓகே. நீ இந்த ஓகே, இந்த ஈக்குவேஷன் இப்ப பாரு. உனக்கு நான் இந்த கேபிட்டல் ஏன் இன்க்ரீஸ் ஆகுன்றத நான் போன சம்ல இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் வச்சு சொல்லித்தரேன். ஓகே மேம். ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது பாருங்க. sold goods to Rajan on credit costing 5400 for 6000. இதுக்கு மீனிங் என்ன? நம்ம கிரெடிட்டுக்கு அவன் சேல் பண்றோம் நம்ம அவனுக்கு கடனுக்கு சேல் ஓகே. பண்றோம் ராஜனுக்கு. ஆனா வந்து 6000க்கு 5400 காஸ்டிங் பண்ணிட்டு 6000க்கு அவன் 5400 கொடுக்குறான் நம்ம அந்த மாதிரி. இல்ல இல்ல, இதுக்கு மீனிங் என்னன்னா, ராஜனுக்கு நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்றோம். அந்த கூட்ஸோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 5400. ஓகே மேம் அப்போ ஓகேவா? நம்ம 6000 வந்து கேபிட்டல்ல ஆட் ஆகும். இல்ல 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 இல்ல, நீ சொல்றதுல பாதி கரெக்ட். 6000மே ஆட் ஆகாது. இங்க பாருங்க, நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்ம கேபிட்டல்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ 5400 ஒர்த் உள்ள கூட்ஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 5400. அத நம்ம எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கோம்? 6000க்கு. இது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? 600. 600 மேம். 600. அந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா உங்க கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இங்க ஓகே. 5400 வந்து நீ சேல் பண்ணிட்ட. கூட்ஸ் வந்து பிசினஸ விட்டு வெளியே போயிருச்சு. கரெக்டா? அப்போ அது வந்து ஸ்டாக்ல இருந்து நம்ம 5400 லெஸ் பண்ணிருக்கோம். ஓகே மேம். ஓகேவா? இப்போ நீ இது வந்து உன்னோட புக்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். உன்னோட புக்ஸ் இந்த சென்ஸ் பிசினஸ் ஓனரோட புக்ஸ் தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். யாரு? அன்புவோட புக்ஸ் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அவனுக்கு 5400 இருக்கிற கூட்ஸ 6000க்கு அவன் வித்திருக்கான். பட் இப்ப ராஜன் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அன்புக்கு? 6000 மேம். 6000. வெரி குட். 6000 கொடுக்கணுமா? அப்ப நம்ம டெட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அதனால பிளஸ் 6000 நீங்க போட்டிருக்கோம். ஓகே. மேம் ஆ? டெப்டார்ஸ்னா என்ன மேம்? நம்ம கடனுக்கு கிரெடிட்டாஸ்னா யாரு? நம்ம தீரன், கிரெடிட்டாஸ்னா யாரு?
மிஸ் மேம் கடன் கொடுக்குறவங்க மேம். கடன் கொடுக்கறவங்க. டெட்டாஸ்னா யாருன்னா நம்ம கிட்ட கடன் வாங்குறவங்க. ஓ ஓகே மேம். அது ஏன் அசெட் சைட்ல வந்திருக்குன்னா என்னைக்கு இருந்தாலும் அவங்க அந்த அமௌண்ட் நமக்கு கொடுக்க தானே போறாங்க. Yes, ma'am. ஆமா மேம். அதனாலதான் அதை நம்ம அசெட் சைட்ல கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே மேம். இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ரசி No, சவின் ma'am. உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு டவுட் இல்ல மேம். இல்ல Okay, மேம். சவின். ஓகே. இல்ல மேம். Received from Rajan 5,800 in full settlement of his account. இதுக்கு மீனிங் என்ன? மேம் ராஜன் அக்கௌண்ட் இருந்து நமக்கு நமக்கு 5,800 5,000. சொல்லுங்க தீரன். ராஜன் அக்கௌண்ட்ல இருந்து 5,800 நம்ம அக்கௌண்ட் வந்துருச்சு மேம். ஓகே, இது எங்கெங்க இம்பாக்ட் வரும் உங்களுக்கு? மேம் கேபிட்டல்ல வரும் மேம். சரி, வேற? கேஷ்ல வரும் மேம். ஓகே, வேற? சரி, கேஷ்ல எவ்வளவு வரும்? கேஷ்ல 5,800 வரும். பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லுங்க. பிளஸ் மேம். பிளஸ் மேம். சூப்பர், வெரி குட் வெரி குட். கேஷ்ல 5,800 நமக்கு ஆட் ஆகும். கரெக்டா? சரி, அடுத்தது வேற எங்க இம்பாக்ட் வரும்னு சொன்னீங்க? கேபிட்டல்ல வரும். கேபிட்டல்ல எவ்வளவு வரும்? மேம் 400 வரும் நினைக்கிறேன். எப்படி 400? 200. கரெக்ட், 200. இங்க பாருங்க, அவன் 6,000 பே பண்ணணும். பட் அவன் எவ்வளவுதான் பே பண்ணிருக்கான்? 5,800. நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம். இது நமக்கு ஒரு லாஸ் தானே. அப்போ லாஸ் வர்றது நம்மளோட கேபிட்டல் இருந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே பட் அவன் Okay. அக்கௌண்ட ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டான். சோ டெட்டாஸ்ல அந்த 6,000 நம்ம வந்து லெஸ் பண்ணிருக்கோம். ஓகே மேம். புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸ்ல? இல்ல மேம். மேம் அந்த டெப்டார்ஸ்ல வந்து மேம் அவனுக்கு எனக்கு இந்த கடன் சம் கொடுக்கணும்னு புரியல தான் நம்ம எழுதி வச்சிருந்தோம். ஒரே நிமிஷம். என்ன சமயம் கேட்டீங்க? மேம் டெப்டார்ஸ்ல வந்து மேம் அவன் கடன் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்கிறத காட்டுறதுக்கு தானே 6,000 போட்டிருந்தோம். ஆமா அதை அவன் கொடுத்தோன்னே அதை நம்ம கேன்சல் பண்ணிடணுமா? ஆமா ஆமா. ஓகே மேம். இப்போ இங்க வந்து அவன் 5,800 நிறுத்தி இருந்தான்னு வச்சுக்கோங்க. ரிசீவ்டு ஃப்ரம் ராஜன் 5,800. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா கேஷ்ல 5,800 வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. டெட்டாஸ்ல இருந்து 5,800 வந்து லெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அவன் இங்க நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்திருக்கான், இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இன் ஃபுல் செட்டில்மெண்ட்னா என்ன அர்த்தம்? அவன் அக்கௌண்ட்டை அவன் ஃபுல்லா செட்டில் பண்ணி முடிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அதனாலதான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் அலோடா ரிசீவ்டான்னு பாக்குறோம். ரிசீவ்டுனா அது நமக்கு இன்கம். அதனால இங்க கேபிட்டல்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம ஒருத்தவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றோம்னா அது நமக்கு லாசஸ். அதனால அந்த கேபிட்டல் இருந்து நம்ம லெஸ் பண்ணிருக்கோம். ஓகே மேம். ஓகேவா? இது புரியுதா? புரியுது மேம். ஓகே, இப்ப சொல்லுங்க எழிலரசி, நீங்க ஏதோ கேட்டீங்க. மேம் எனக்கு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் சரியா புரியல மேம். பூர்த்தி கிருஷ்ணா, இங்க பாருங்க. சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட் காஸ்டிங் 5,400 ஃபார் 6,000னா 5,000 வர்த் 400 வர்த் உள்ள கூட்ஸ் நீ 6,000க்கு வித்திருக்க. அதாவது அதோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,400. செல்லிங் பிரைஸ் வந்து 6,000. சாரி மேம்.
மேம் சாரி மேம் 50 ஈக்குவேஷன் மேம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து ராஜன் கிட்ட இருந்து நீ 5800 வாங்குறியா? ஹலோ சொல்லுங்க மேம். எழிலரசி. ராஜன் கிட்ட இருந்து 5800 வாங்குறியா? பட் அவன் உனக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு? 6000 மேம். 6000. அவன் கிட்ட இருந்து 5800 வாங்குனதுனால கேஷ்ல 5800 ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே மேம். அவன் அக்கௌண்ட் அவன் ஃபுல்லா செட்டில் பண்ணதுனால டெட்டாஸ்ல இருந்து -6000 போட்டிருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நம்ம அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அது நமக்கு லாஸ். அதனால கேபிட்டல்ல இருந்து -200 போட்டிருக்கோம். அதை எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் முடிவு பண்ணோம்னா, இங்க ஃபுல் செட்டில்மெண்ட் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான். அப்ப பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் டிஸ்கவுண்டா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? புரியுது மேம். ஓகே மேம். ஓகே. லாஸ்ட் ஒன், வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் சொல்றப்போ நான் இதை ஒண்ணு மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வராம இருக்குன்னு அர்த்தம், ஆர் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை இன்னும் கொடுக்காம இருக்கும்னு அர்த்தம். இப்ப ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, லாஸ்ட் மந்த் இப்ப ஜான்வரி மந்த்துக்கான ரெண்ட்டை நீங்க பே பண்ணிருக்கோம், ஆனா மாசம் வந்து மார்ச் ஆச்சு, இன்னும் நீங்க பே பண்ணாம இருக்கீங்கன்னா ஜான் மந்த் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங்க்கு மீனிங் என்னன்னா, கொடுக்க வேண்டியதை இன்னும் கொடுக்காம இருக்கோம், ஆர் நம்ம வாங்க வேண்டியதை இன்னும் வாங்காம இருக்கோம்னு அர்த்தம். அது இன்கம்கா எக்ஸ்பென்சஸ்கா அப்படின்றத இடத்த பொறுத்துதான் மாறும். இப்ப இங்க வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ல எங்கேயாவது இன்கம் ரிசீவ்டு அப்படின்ற வேர்டு இருந்தா தான் அதை நீங்க இன்கமா கன்சிடர் பண்ணுவீங்க. வேஜஸ் ரிசீவ்டு அப்படின்ற வேர்டு இருந்தா அது இன்கமா கன்சிடர் பண்ணுவீங்க. வெறும் வேஜஸ், வெறும் சேலரி, வெறும் ரெண்ட்னு கொடுத்திருந்தா எப்பவுமே அது எக்ஸ்பென்சஸா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப இங்க வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அன்பு யாருக்கா வேஜஸ் வந்து கொடுக்கணும், அவன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கான்னு இருக்கு. ஓகேவா? ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவன் அந்த அமௌண்ட்டை கொடுத்துதானே ஆகணும். ஆமா மேம். அப்ப வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன பண்ணணும்னா, இது நமக்கு ஒரு லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் தானே, ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அவன் கொடுத்துதான் ஆகணும். ஆமா மேம். கரெக்டா? அண்ட் அவன் கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா, அவன் கேஷா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனோட கேஷ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இப்ப பெய்டு வேஜஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்க கேஷும் ரெடியூஸ் ஆகும், உங்க கேபிட்டலும் ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? ஹலோ ஹலோ கேக்குதா? எஸ் மேம். கேக்குது மேம். ஓகே. இப்போ பெய்டு வேஜஸ் கொடுத்திருந்தா உங்ககிட்ட இருந்து கேஷும் ரெடியூஸ் ஆகும், கேபிட்டலும் ரெடியூஸ் ஆகும். ஆனா இங்க என்ன, நீ வந்து பே பண்ணல, பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இன்னும் பே பண்ணாம வச்சிருக்கீங்க. சோ இங்க உங்க என்ன ஆகும், உங்க லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னைக்கு இருந்தாலும் நீங்க பே பண்ணதா போறீங்க, சோ உங்க கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகும். புரியுதா? மேம் புரியுதா? கேஷ்ல யாருக்காவது இருந்து ஆகாதா? என்னப்பா? கேஷ் தானே மேம் கொடுப்போம், அப்ப கேஷ்ல இருந்து ரிலீஸ் ஆகாதா? இல்ல இல்ல, இப்ப கேஷ் வரல, அதான் சொல்றேனே. இங்க வந்து இங்க ஒரு நிமிஷம் இரு, உனக்கு அதை காட்டுறேன். இங்க பாரு, பெய்டு ரெண்ட் பை கேஷ், பெய்டு ரெண்ட் பை கேஷ்னு இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? ரெண்ட்டுக்கு வந்து காசு கொடுப்போம். காசு கொடுத்து ரெண்ட் பே பண்ணிட்டோம். கரெக்டா? அப்ப இங்க என்னென்ன ஆகும்னா, உன்னோட கேஷும் கம்மியாகும், உன்னோட கேபிட்டலும் கம்மியாகும்.
ஓகே மேம். ஓகேவா? ஆனா இங்க வந்து அவன் வேஜஸ் பே பண்ணல, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவன் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்னைக்கு இருந்தாலும் அவன் பே பண்ண போறதுனால அவனோட கேபிட்டல் வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகே மேம். ஓகேவா? இங்க அவன் கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகல, ஹி இஸ் லயபிள் டு பே. ஃபியூச்சர்ல அவன் கண்டிப்பா பே பண்ணி ஆகும், அதனால அவனோட லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேம். இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? மேம் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா நமக்கு வந்து ஒருத்தவங்க கடந்த சம்பளத்தை அந்த மாதிரி தான். இல்ல, நமக்கு ஒருத்தவங்க தரணும்னா அது நமக்கு ரிசீவ்டு நீங்க வேர்டு கொடுத்திருப்பான்ல, அதனாலதான் சொன்னேன். எந்த ஒரு அமௌண்ட், எந்த ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்திருந்தாலும் அது ரிசீவ்டு இருந்தா மட்டும்தான் நமக்கான இன்கமா நீங்க ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி அது எக்ஸ்பென்சஸ் தான். இங்க வேஜஸ் ரிசீவ்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்னு அர்த்தம். ஓ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு தரணும். என்னது? நம்ம வந்து அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி தான். ஆமா, நம்ம ஒருத்தவங்களுக்கு அது நம்மளோட எக்ஸ்பென்சஸா தான் ட்ரீட் பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு மொத்தமே ஒரு 6 to 7 சம்ஸ் தான் இருக்கு உங்க புக்ல. இல்லஸ்ட்ரேஷன் 2, 3, 4 மூணே சம்ஸ். அப்புறம் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 சம் இருக்கு. எக்ஸசைஸ்ல 2, 3, 4, 5, 6 9 சம்ஸ் இருக்கு மொத்தம் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல. இப்போ ஒரு சம் போடுறீங்களா கிளாஸ்ல? எக்ஸசைஸ் 3 போடுறீங்களா? ஈஸியா இருக்கும். ஓகே மேம். இப்பவே போடுங்க. இருங்க, ஆக்சுவலி இப்போ மீட்டிங் டைம் அவுட் ஆயிரும். நான் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்புறேன். எனக்கு சப்மிட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் விட்டு போங்க, ஓகேவா? நாளைக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டெஸ்ட் வச்சுக்கலாமா? ஓகே மேம். கிளாஸ்லயே டெஸ்ட் எழுதுங்க, நான் தனி டைமுக்கெல்லாம் நான் கொடுக்கல. டெஸ்ட் போர்ஷனும் சொல்லிடுறேன். எக்ஸசைஸ்ல 4, 5, 6. மேம் ம் மேம் என்ன சம் மேம்? எக்ஸசைஸ்ல 4, 5, 6 நாளைக்கு கிளாஸ்லயே டெஸ்ட். ஓகே மேம். இப்போ எக்ஸசைஸ் 3rd சம் எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்து போடுங்க. நான் கூகுள் மீட் லிங்க் அனுப்புறேன் இப்போ.